பாருவும் கமருதீனும் வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜிலே சம்பவம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா மக்களே? ரெட் கார்டு எனக்கா, ரெட் கார்டு எனக்கா, ரெட் கார்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு. பாருமா நீ வேறு லெவல்மா. கமருதீன் காமு நீ வேறு லெவல் காமு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பாரு ஃபேன்ஸ் கமெண்ட், ஃபேன்ஸ் கமரு ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கலாட்டா அவார்ட்ஸ் வேறு லெவலில் வந்து கேரவன்லாம் கொடுத்து மாசா கோட் ஷூட்லாம் போட்டு தெறிக்க விட்டுருக்கான். கமரு அப்படி ஒரு சிலுப்புறான், முடி அப்படி சிலுப்புறான், அப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான். ஒரு ஆள் மேக்கப் போடுறான், ஃபங்க் வச்சுருக்கான், அப்படி என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து வேறு லெவலில் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. கலாட்டா அவார்ட்ஸ், ஸ்டார் அவார்ட்ஸ். ஸ்டார்ரா நாங்கள் எனக்கு ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்காங்க. அதுவும் ஸ்டேஜ்லேயே போய் டான்ஸு. யார் பாரு 2 பேரும் ரொமான்டிக் ஃப்ரெஞ்சு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வயிறு எரிஞ்சு, பல பேர் என்னன்னா கபாலத்தில் வந்து வாந்தியே எடுத்துருப்பாங்க. ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு பார்த்தா, இவங்களை பிரித்து விடலான்னு பார்த்தா முடியலையே. இப்போலாம் பார்த்தீங்களா வினோத்லாம் எங்கே இருக்கான்? வினோத் டைட்டில் வின்னர் வினோத் எங்கே இருக்கார்? பிடிவாய் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிடிவாய் கொஞ்சம் கிளாமருக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா உஷ் 3லலாம் நடிச்சிருச்சுல, 3லலாம் நடிச்சிருச்சுல, அதனால் வந்து அதை கொஞ்சம் இறக்கிடுவாங்க. வந்து அரோரா எங்கே, சின்க்ளியர் எங்கே, எவனும் இல்லை, யாரும் இல்லை. ஒன்லி பாரு கமருதீன். எல்லாத்துக்கும் பாரு கமருதீன். ஏன்னா அவங்க எந்த வீடியோ போட்டாலும் பிக்கப் ஆகுது, எந்த வீடியோ போட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ மக்கள் யாரை பார்க்குறாங்க? உண்மையான டைட்டில் வின்னர்ஸை, உண்மையான டைட்டில் வின்னர் ஆக போகிறவங்கள தான், ஆயிருக்கக்கூடியவங்கள தான் பார்ப்பாங்க. ஏமாற்றி போய் சொல்லி அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு பிஆர் வச்சு இது பண்ணி ஏமாற்றி அந்த டைட்டில் வாங்கின பிறகு உனக்கு ஃபேம் கிடச்சிரும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம். அது நம்ம நிர்வாகம் பொறுப்பு இல்லை. உண்மையாக இருக்கணும், உனக்கு உண்மையாக திறமை இருக்கணும், உண்மையாக பேச தெரியணும், உண்மையிலே நீ டேலண்டாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் உன்னை பார்ப்பான். மற்றதெல்லாம் ஃபேக். கொஞ்சம் காலம் இருக்கும், ஜாலியாக இருக்கும், சூப்பராக போவோம். ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அது இருக்காது. லைஃப் லாங் இருக்கணும்னு என்ன பண்ணணும்? சரியான ஒரு விஷயத்தில் இருக்கணும். ரெட் கார்டு கொடுத்தாலும் அழகாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன போட்டிருக்குன்னா, அதாவது F1 ரேஸில் வந்து பிட் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். இதை வந்து சிம்பு சொல்லுவார், அது மாதிரி போட்டிருக்கு. போட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு முக்கியம் இல்லை, பிட் ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். அது வரைக்கும் வண்டி ஸ்லோவாக போகும், டயர் தேஞ்சி இருக்கும், எல்லாம் நடக்கும். அதுதான் ரெட் கார்டாக கொடுக்குது. இதெல்லாம் ரெட் கார்டெலாம் வாங்கியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பிட் ஸ்டாப்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிட் ஸ்டாப்பில் உள்ளே வந்து டயரை மாற்றணும், ஆளை மாற்றிக்கிட்டது கமருவோம் பாருவோம். அதுக்கப்புறம் வண்டி எடுத்தால் அதுக்கப்புறம் டைரெக்டாக வின்னு தான், அவார்டு தான். இன்னும் அவார்டை கொடுத்து அவார்டை போட்டு பயங்கரமாக ஒன்று சம்பவம் பாரு பண்ணியிருக்கு. இதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட சம்பவம் என்ன வேணும்? ஒரே ஸ்டேஜில் அவார்டு வாங்கிட்டு டான்ஸு வேறு. இதுதாண்டா அச்சீவ்மெண்ட், இதுதாண்டா காதல். காதல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.